Hey guys, வணக்கம் வெல்கம் பேக் டு அம்மா பிடிச்ச இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க. சக்கரவள்ளி கிழங்குல இடியாப்பம் செஞ்சுருக்கேன். வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கண்டிப்பாக குயிக்காக காமிக்கிறேன். இடியாப்பம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த இடியாப்பம் இந்த ஸ்டைலில் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சக்கரவள்ளி கிழங்கு முத நாள் நைட்டே நான் வாங்கிட்டு வந்து வெறும் தண்ணியில் நம்ம ஊற வச்சிடணுங்க. மார்னிங் எழுந்திரிச்சிட்டு அதை கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இட்லி தட்டில் வந்து வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் மூடி வச்சிட்றேன். நல்லா ஸ்டீமாகி வந்ததுக்கப்புறமேட்டு நம்ம அந்த தோலை பீல் பண்ணிவிட்டு ஸ்மாஷரில் போட்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கோங்க. நான் வந்து பச்சரிசி மாவு 2 கப் போட்டிருக்கேன். நம்ம வீட்லேயே செஞ்சது. அது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிற ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து வர வீடியோஸில் இன்க்ளூட் பண்ணுறேன். அதையும் போட்டு லைட்டாக நம்ம சுடுதண்ணியை தெளித்து நல்லா பெசரி ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சுருங்க. இட்லி தட்டிலையும் சந்தவை போடுற மிஷின்லேயும் பார்த்திங்கன்னா லைட்டாக எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து ஒட்டாமல் வரும். இந்த மஷினில் நம்ம வந்து மாவை போட்டு நல்லா பிழிஞ்சோம்னா நல்லா உதிரியாக நூடுல்ஸ் மாதிரி வரும். அந்த வந்து நம்ம எடுத்து அப்படியே ஸ்டீமரில் வச்சு ஒரு 5 to 7 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா சூப்பரான சுவையான சக்கரவள்ளி இடியாப்பம் ரெடிங்க. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன் தேங்காய் பால் தாங்க. தேங்காய் பாலில் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இதை அடிக்கடி வீட்டில் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக அவங்க கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னர் சாப்பிடணும் அப்படின்னா இது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.